சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 240 ரூபாய் அதிகரித்தது. இதன் மூலம் ஒரு சவரன் தங்கத்தின் விலை 60,440 ரூபாயாக உயர்ந்துள்ளது. மேலும் 1 கிராம் தங்கம் 7,555 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நேற்று முன்தினம் வரலாறு காணாத உச்சமாக 60,000 ரூபாயை தங்கம் விலை கடந்த நிலையில் தொடர்ந்து ஏறுமுகத்தில் இருப்பது பொதுமக்களை கலக்கமடையச் செய்துள்ளது. குடியரசு தினத்தையொட்டி சென்னை மெரினா கடற்கரை காமராஜர் சாலையில் இறுதி அணிவகுப்பு ஒத்திகை மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. நாளை மறுநாள் நாட்டின் 76வது குடியரசு தினம் கொண்டாடப்படுகிறது. சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள உழைப்பாளர் சிலை அருகே ஆளுநர் RN ரவி தேசிய கொடியை ஏற்றவுள்ளார். இதனை ஒட்டி நடைபெறவுள்ள முப்படை வீரர்களின் அணிவகுப்பு, மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளுக்கான இறுதி ஒத்திகை இன்று நடந்தது. The army contingent is led by Captain Vidit Biswas. The Air Force contingent is led by Flight Lieutenant Virat. அண்ணாமலையார் மலையில் உருண்டு விழும் வகையில் அச்சுறுத்தி வந்த 40 டன் எடை கொண்ட பாறையை உடைக்கும் பணி 3வது நாளாக தொடர்கிறது. இங்கு மலையடிவார பகுதியில் டிசம்பரில் ராட்சத பாறை உருண்டு ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி 7 பேர் பலியானதை அடுத்து பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாக உள்ள 40 டன் எடை கொண்ட பிரம்மாண்ட பாறை வெடிவைத்து உள்ளேயே வெடித்து சிதறும் வகையிலும் துளை போட்டும் அகற்றப்பட்டு வருகிறது. பாறை பகுதியில் பொதுமக்கள் வராதவாறு காவல்துறையினர் பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் கடந்த 13ஆம் தேதி தொடங்கிய மகா கும்பமேளா பிப்ரவரி 26ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் தினமும் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி வருகின்றனர். இதுவரை 10 கோடிக்கும் அதிகமான பக்தர்கள் கும்பமேளாவில் பங்கேற்று புனித நீராடி உள்ளனர். இன்னும் சில நாட்களில் அமாவாசை தினம் வர இருப்பதால் கும்பமேளாவிற்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்லி முன்னாள் முதல்வர் கெஜ்ரிவாலுக்கு உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் யமுனை சவால் விடுத்துள்ளார். ஆம் ஆத்மி அரசு டெல்லியை குப்பை கிடங்காக மாற்றியுள்ளதாக சாடிய யோகி ஆதித்யநாத் தனது அமைச்சர்களுடன் தானும் மகா கும்பமேளாவை ஒட்டி பிரயாக்ராஜில் உள்ள திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடிய நிலையில் டெல்லியில் மிக மோசமான சூழலில் உள்ள யமுனை நதியில் உங்கள் அமைச்சர்களுடன் சேர்ந்து நீங்கள் புனித நீராட முடியுமா என சவால் விடுத்துள்ளார். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத் அருகே கார் ஷோரூமில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கொண்டப்பூரில் உள்ள கார் ஷோரூமில் நள்ளிரவு திடீரென தீ பற்றியது. தொடர்ந்து மளமளவென ஷோரூம் முழுவதும் தீ பரவிய நிலையில் தீ விபத்தில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த கார்கள் நாசமாகின. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுப்படுத்தினர். மின்கசிவால் தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என கருதப்படும் நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் போக்குவரத்திற்கு இடையூறாக சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார்களுக்கு போக்குவரத்து போலீசார் பூட்டு போட்டனர். மேலும் அவற்றிற்கு 500 ரூபாய் அபராதம் விதித்தனர். அவர்களுடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் அவர்கள் அபராதம் செலுத்திய பிறகே போலீசார் வாகனங்களை விடுவித்தனர். மேலும் அடுத்த முறை மீண்டும் இதுபோன்ற செயலில் ஈடுபட்டால் கூடுதல் அபராதம் விதிக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தனர். எல்லாத்துக்கும் வருவீங்க, ஏன்னா வருவீங்க, எந்த இடத்துல
மதுரை கோரிப்பாளையம் மேம்பால பணிக்காக 39 வீடுகள் இடித்து அகற்றப்பட்டன. மேம்பால பணிகளை இடையூறின்றி மேற்கொள்ள வசதியாக வைகை ஆற்றின் தென்கரை ஏவி மேம்பாலம் அருகில் ராமநாதபுரம் சமஸ்தான ராஜாவிற்கு சொந்தமான இடத்தில் இருந்த 39 வீடுகளை நெடுஞ்சாலைத்துறையினர் இடித்து அகற்றினர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அங்கு 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் ரவுண்ட் ரோடு பகுதியில் எந்தவித பாதுகாப்பு உபகரணங்களும் இன்றி வெறும் கையில் தேனீக்களை அகற்றி தேன் எடுக்கும் வட மாநிலத்தவர்களை பொதுமக்கள் ஆர்வமுடன் பார்த்து செல்கின்றனர். மாநகராட்சியின் குடிநீர் மேல்நிலை தொட்டியின் அடிப்பகுதியில் தேனீக்கள் கூடுகட்டி தேன்களை சேகரித்து வந்த நிலையில் குடியிருப்பு வாசிகள் வட மாநில இளைஞர்களை வரவழைத்து தேன் எடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த நபர் யாரை கேட்டு தேனை எடுக்கிறீர்கள் என கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பான சூழல் நிலவியது. இளைஞர்கள் தங்கள் மீது நம்பிக்கை வைத்து வாழ்க்கையை தீர்மானித்து செயல்பட வேண்டும் என்று மேஜர் முகுந்த் வரதராஜனின் தந்தை தெரிவித்துள்ளார். சென்னை மேலக்கோட்டையூரில் தனியார் கல்லூரி ஒன்றில் நடந்த விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக மேஜர் முகுந்த் வரதராஜனின் பெற்றோர் பங்கேற்றனர். பின்னர் விழா முடிந்த செய்தியாளர்களிடம் பேசிய வரதராஜன், இன்றைய இளைஞர்கள் தங்கள் மீது நம்பிக்கை வைத்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இளைஞர்கள் எல்லாரும் அவங்க மேல நம்பிக்கை வச்சுக்கணும். அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அதை பண்ணணும். இதில் தான் நம்ம பண்ணணும்னு கிடையாது. நம்ம சில சமயம் தப்பு பண்ணுவோம், அதை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்கும். நிச்சயமாக கரெக்ட் பண்ணிக்கணும். நம்ம மேலே நம்பிக்கை வச்சுக்கணும். யாரையுமே இதுவாக பேசக்கூடாது, நெகட்டிவாக பேசக்கூடாது. அதெல்லாம் பண்ணாமல் இருந்தாலே ரொம்ப நல்லா இருப்பாங்க. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் தோனி கோயிலுக்கு சென்று வழிபட்ட காட்சிகள் இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. ராஞ்சி அருகே உள்ள மகா கோயிலில் தோனி சாமி தரிசனம் செய்தார். அவரை பார்த்த மகிழ்ச்சியில் ரசிகர்கள் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். IPL-க்கு தயாராகும் விதமாக ஏற்கனவே பேட்டிங் பயிற்சியில் ஈடுபட்டு வரும் தோனி அடுத்த மாதம் தொடக்கத்தில் சென்னை வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகிய 51 முக்கிய நிர்வாகிகள் உட்பட 2000 பேர், பிற கட்சிகளைச் சேர்ந்த 1000 பேர் என மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த 3000 பேர் திமுகவில் இணைந்தனர். அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், முறையற்ற தலைமையை நம்பி போவது நமக்கு மட்டுமல்ல தாய் நாட்டிற்கே சரியாக இருக்காது என்றும், தலைமை முறையாக இல்லை என்பதாலேயே தற்போது 3000 பேர் திமுகவில் இணைந்துள்ளதாகவும் தெரிவித்தார். 49 தொடங்கி 57 தான் தேர்தல் களத்திற்கு வந்தோம். ஆனால் இன்றைக்கு சில கட்சிகளை பார்க்கிறோம், தொடங்கிய உடனே ஆட்சிக்கு வருவோம் என்று சொல்லக்கூடிய நிலை இன்றைக்கு நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் தான் அடுத்த ஆட்சி, நாங்கள் தான் அடுத்த முதல்வர் என்று அநாத நிலையை சுற்றி கொண்டிருக்கிறவர்களெல்லாம் இன்றைக்கு அதை பிதற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நான் யார், எப்படிப்பட்டவர், எந்த கட்சி தலைவர் என்றெல்லாம் சொல்ல விரும்பலை. காரணம், அவர்களுக்கெல்லாம் நான் அடையாளம் காட்டுவதற்கு நான் தயாராக இல்லை. அதுதான் உண்மை. நானாக இருந்தாலும் சரி, தம்பி உதயநிதியாக இருந்தாலும் சரி, அண்ணன் துரைமுருகனாக இருந்தாலும் சரி, என்ன சொன்னோம்? மாற்றுக் கட்சி தான் சொன்னோம். அந்த கட்சியுடைய பேரை கூட சொல்ல எங்கள் வாய் வரல. உண்மையிலேயே தமிழனுக்காக பாடுபடக்கூடிய தான் நான் சொல்லலாம். வேஷம் விட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நான் அடையாளம் காட்ட விரும்பல. தான் உண்மை. திருப்பரங்குன்றம் மலை மீது அசைவ உணவு சாப்பிட்டதாக தன் மீது குற்றம் சாட்டும் அண்ணாமலை அதனை நிரூபிக்காவிட்டால் பதவி விலக தயாரா என்று ராமநாதபுரம் MP நவாஸ்கனி கேள்வி எழுப்பியுள்ளார். குற்றச்சாட்டை நிரூபித்தால் தான் பதவி விலக தயார் என கூறி உள்ள நவாஸ்கனி தொடர்ந்து உண்மைக்கு புறம்பாக அண்ணாமலை பேசுகிறார் என்றும் குற்றம் சாட்டினார். இங்கே போய் ஆள்களை அழைத்து கொண்டு மலையில போய் பிரியாணி சாப்பிட்டார் என்று சொன்ன அண்ணாமலை பதவி விலகுவாரா? அதை நிரூபிக்கவில்லை என்றால் நான் அங்கே போய் கூட்டத்தினரை அழைத்து கொண்டு மலையில் சென்று பிரியாணி சாப்பிட்டதா சொன்னால் நான் பதவி விலக தயார். அவர் சொன்ன குற்றச்சாட்டை நிரூபிக்கவில்லை. தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் பொறுப்பிலிருந்து அண்ணாமலை பதவி விலகுவாரா? உண்மைக்கு புறமான தகவல்களை, பொய்களை தொடர்ந்து தமிழகத்திலே சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர் அண்ணாமலை அவர்கள். IPS படிச்சுட்டு பொய் தான் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்ப லண்டன்ல போய் படிச்சுட்டு வந்து இன்னும் கூடுதலா எப்படி எல்லாரும் நம்புற மாதிரி அந்த பொய்யை சொல்லணுங்கிறத ரொம்ப தேர்ச்சி பெற்று வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு.
அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் பரவிய காட்டுத்தீயால் ஒரே நாளில் 10,000 ஏக்கர் பரப்பளவு எரிந்து நாசமாகியுள்ளது. கலிபோர்னியாவில் கடந்த 2 வாரங்களாக எரிந்த காட்டுத்தீ ஓரளவு கட்டுக்குள் வந்தது. இந்நிலையில் வறண்ட வானிலை மற்றும் பலத்த காற்று காரணமாக லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரின் வடக்கு பகுதியில் புதிதாக காட்டுத்தீ பரவியது. இதனால் சுமார் 20,000 மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். அமெரிக்க ராணுவ விமானங்களின் உதவியுடன் தீயை கட்டுப்படுத்தும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. காஞ்சிபுரம் இருங்காட்டு கோட்டையில் பேருந்து மோதியும் கன்று காயமின்றி உயிர் தப்பியது. பரபரப்பான சாலையில் தனியார் நிறுவன பேருந்து ஒன்றின் குறுக்கே சென்ற கன்றுக்குட்டி அதன் அடியில் சிக்கிக் கொண்டது. பேருந்தில் பயணித்தவர்கள் சிறிது நேரம் போராடி கன்றுக்குட்டியை வெளியே எடுத்துவிட்டனர். கடும் நெரிசல் மிக்க சாலைகளில் இதுபோல் சுற்றித் திரியும் மாடுகளால் பயங்கர விபத்து ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. திண்டிவனம் அருகே வழிப்பறி செய்துவிட்டு தப்பியோடிய இளைஞர் காட்டுப்பன்றிக்கு வைத்த மின்வேலியில் சிக்கி உயிரிழந்தார். திண்டிவனத்தைச் சேர்ந்த சூர்யா, மணிகண்டன் ஆகியோர் கீழ் அத்திவாக்கம் பகுதியில் கோழி வியாபாரி ஒருவரை வழிமறித்து 15,000 ரூபாய் பணம் மற்றும் செல்போனை அபகரித்துச் சென்றுள்ளார். இருவரையும் கிராம மக்கள் விரட்டிய நிலையில் ஓலக்கூர் அருகே விவசாய நிலத்தில் காட்டுப்பன்றிக்காக அமைக்கப்பட்ட மின்வேலியில் சிக்கி சூர்யா உயிரிழந்தார். இதுகுறித்து ஓலக்கூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கேரள மாநிலம் மூணார் பகுதியில் உள்ள கல்லார் குப்பை கிடங்கில் கொம்பன் என்ற காட்டு யானையும் மற்றொரு காட்டு யானையும் சண்டையிட்டுக் கொண்ட காட்சிகள் வெளியாகியுள்ளன. ஒன்றை ஒன்று நேருக்கு நேர் முட்டிக்கொண்ட நிலையில் சில வினாடிகளுக்கு சண்டை நீடித்தது. ஒரு யானை பின்வாங்கியதை அடுத்து 2 யானைகளும் வனப்பகுதிக்குள் சென்றுவிட்டன. நீலகிரி மாவட்டத்தில் பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த புல்லட் ராஜா காட்டு யானை நெல்லை மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டது. கூடலூரில் 1 மாதத்திற்கு மேலாக அட்டகாசம் செய்து வந்த புல்லட் யானை அண்மையில் மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கப்பட்டது. ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் புல்லட் யானையை வனத்துறையினர் கண்காணித்து வந்தனர். தொடர்ந்து லாரி மூலம் அந்த யானை நெல்லை மாவட்டம் அம்பைக்கு கொண்டு செல்லப்பட்டது. மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள கோதையாறு வனப்பகுதியில் புல்லட் யானையை விடுவிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அமேசான் நிறுவனம் 1700 ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய உள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. கனடாவில் கியூபெக் மாகாணத்தில் உள்ள 7 அமேசான் கிளைகளை மூடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அந்த அலுவலகங்களில் பணியாற்றி வந்த 1700 பணியாளர்கள் பணி நீக்கம் செய்யப்பட உள்ளனர். கடும் நஷ்டத்தில் இயங்குவதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பாரம்பரிய சினார் மரங்களை பாதுகாக்கும் வகையில் மரங்களுக்கு டிஜிட்டல் ஆதார் வழங்கும் திட்டம் துவங்கப்பட்டுள்ளது. காஷ்மீரில் சினார் மரங்களின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. 1970களில் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் 42,000 சினார் மரங்கள் இருந்த நிலையில் தற்போது கணிசமாக குறைந்துள்ளது. இதனை தடுக்கும் வகையில் QR அடிப்படையில் தனித்தனி அடையாளத்துடன் டிஜிட்டல் ஆதாரானது ஒவ்வொரு மரத்திலும் பொருத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் மரம் கணக்கெடுக்கப்பட்ட ஆண்டு, அது அமைந்துள்ள மாவட்டம் உள்ளிட்டவைகளை எளிதாக கண்டுபிடிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருசக்கர வாகன விபத்தில் 12ஆம் வகுப்பு மாணவர் பலியான நிலையில் வண்டியை ஓட்டிய சக மாணவரின் தந்தை கைது செய்யப்பட்டார். குற்றாலத்தில் சுற்றுலா வேனும் இருசக்கர வாகனமும் மோதி விபத்திற்குள்ளானதில் 12ஆம் வகுப்பு மாணவர் முத்துக்குமார் பலியானார். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில் இருசக்கர வாகனத்தை ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் முத்துக்குமாரின் நண்பர் ஓட்டியது தெரியவந்தது. இதையடுத்து முத்துக்குமார் நண்பனின் தந்தை காந்தியை போலீசார் கைது செய்தனர். சுற்றுலா வேன் ஓட்டுநர் அன்னராஜாவும் கைது செய்யப்பட்ட நிலையில் இருவருக்கும் ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. பெங்களூருவில் ஆம்புலன்ஸுக்கு வழிவிடாமல் சாலையை மறித்தபடி ஆட்டோ ஓட்டுநர் சென்ற சம்பவம் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஹர்லூர் சாலையில் சென்றபோது ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் எவ்வளவோ கெஞ்சியும் நீண்ட நேரமாக அந்த ஆட்டோ ஓட்டுநர் வழிவிடவில்லை. இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளத்தில் பகிரப்பட்ட நிலையில் இணையவாசிகள் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். அந்த ஆட்டோ ஓட்டுநரை கண்டிப்பாக கைது செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கைகள் வலுத்து வருகின்றன.
தனது புகைப்படத்தை வைத்து மோசடி முயற்சி நடைபெற்று வருவதாக நடிகர் ராஜ்கிரண் தெரிவித்திருப்பது சினிமா வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதள பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கனடா செல்வம் என்று அறிமுகப்படுத்திக் கொண்ட நபர் ஒருவர் தன்னுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை காட்டி ஒரு தயாரிப்பாளரை ஏமாற்ற முயன்றிருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார். அவ்வாறு தன்னுடைய பெயரையோ புகைப்படத்தையோ காட்டி யாரும் தொடர்பு கொண்டால் அவர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள் என்றும் நடிகர் ராஜ்கிரண் கேட்டுக் கொண்டுள்ளார். இமாச்சல பிரதேசத்தில் நிலவும் கடும் பனிப்பொழிவு சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது. மலைகள் வெள்ளை போர்வை போர்த்தியது போல் காட்சியளிக்கிறது. இந்த காலநிலையை அனுபவிக்க நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் இமாச்சல பிரதேசத்திற்கு செல்ல தொடங்கியுள்ளனர். கடும் குளிர் காரணமாக உள்ளூர் மக்கள் சாலையோரங்களில் தீ மூட்டி தங்கள் உடலை சூடேற்றி வருகின்றனர். ஸ்பெயின் அருகே பாதி மூழ்கிய நிலையில் நடுக்கடலில் நின்று கொண்டிருந்த நீர்மூழ்கிய கப்பலை போலீசார் மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். போதை மருந்து கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் அந்த கப்பல் நடுக்கடலில் நின்று கொண்டிருப்பதாக மீன்பிடி படகில் சென்றவர்கள் மூலமாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. மீன்பிடி படகில் சென்றவர்கள் அந்த நீர்மூழ்கிய கப்பலை கரைக்கு கொண்டு வர முயற்சித்த போது அது 2 பாகங்களாக உடைந்து அதிக எடையுடன் இருந்த பகுதி நீரில் மூழ்கிய நிலையில் இருந்தது. இதையடுத்து ஸ்பெயின் காவல்துறையினர் அங்கு சென்று அந்த நீர்மூழ்கிய கப்பலை மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். ஏமனில் ஹவுதி கிளர்ச்சியாளர்களால் சிறைப்பிடிக்கப்பட்ட 2 பல்கேரிய மாலுமிகள் 14 மாதங்களுக்கு பிறகு விடுவிக்கப்பட்டனர். ஓராண்டுக்கு முன்பு ஏமனை ஒட்டியுள்ள செங்கடல் பகுதியில் சென்று கொண்டிருந்த சர்வதேச கப்பலை ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் சிறைப்பிடித்தனர். இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்ததை அடுத்து ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் பிணை கைதிகளாக வைத்திருந்த 25 பேரை ஓமன் அரசிடம் ஒப்படைத்தனர். அவர்களில் பல்கேரியாவைச் சேர்ந்த 2 மாலுமிகள் ஓமனில் இருந்து பல்கேரியாவை வந்தடைந்தனர். அமெரிக்க அதிபராக பதவியேற்றுள்ள ட்ரம்ப் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியுள்ள வெளிநாட்டினரை வெளியேற்றப் போவதாக அறிவித்துள்ளார். அடுத்த 3 ஆண்டுகளில் 83 லட்சம் வெளிநாட்டினர் வெளியேற்றப்பட்டால் அமெரிக்க பொருளாதாரம் 7.4% வீழ்ச்சியடையும் என பீட்டர்சன் ஆய்வு நிறுவனம் கணித்துள்ளது. அமெரிக்காவின் கட்டுமானத் துறையில் 14% தொழிலாளர்கள் சட்டவிரோதமாக குடியேறிய வெளிநாட்டினர் என கணிக்கப்பட்டுள்ளது. இதேபோல பல்வேறு துறைகளில் பணியாற்றும் வெளிநாட்டினரை அதிரடியாக வெளியேற்றினால் உற்பத்தி மற்றும் சேவைத் துறைகள் பெரும் வீழ்ச்சி எதிர்கொள்ளும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். ஆப்பிரிக்காவில் உள்ள மலை கிராமங்களுக்கு நிவாரணப் பொருட்களை எடுத்துச் செல்ல தானியங்கி ட்ரோன்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளன. இங்கிலாந்தைச் சேர்ந்த தனியார் நிறுவனம் வடிவமைத்துள்ள இந்த ட்ரோன் 1000 கிலோமீட்டர் வரை பறக்கும் என்றும் அதிகபட்சமாக 150 கிலோ நிவாரணப் பொருட்களை எடுத்துச் செல்லும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெறும் 150 மீட்டர் ஓடுபாதையில் கூட இந்த ட்ரோன்களால் தரையிறங்க முடியும் என்பதால் ஆப்பிரிக்காவில் மனிதாபிமான உதவிகளை வழங்க இதை தேர்வு செய்யப்பட்டுள்ளன. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் கடுமையான காட்டுத்தீ பாதிப்பால் அப்பகுதியை ஆரஞ்சு மயமாக காட்சியளித்த பதைக்க வைக்கும் வீடியோவை பார்க்கலாம். இந்திய கிரிக்கெட் ஜாம்பவான் வீரேந்திர சேவாக் தனது மனைவியை பிரிந்து விட்டதாக தகவல் பெறவருகிறது. சேவாக் ஆர்த்தி தம்பதி கடந்த 2004ஆம் ஆண்டு திருமணமான நிலையில் இருவருக்கும் 2 மகன்கள் உள்ளனர். கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த சில மாதங்களாக சேவாக்கும் ஆர்த்தியும் பிரிந்து வாழ்வதாக தகவல் பரவி வருகிறது. இன்ஸ்டாகிராமில் இருவரும் அன்ஃபாலோ செய்துள்ள நிலையில் விரைவில் விவாகரத்துக்கு விண்ணப்பிக்க உள்ளதாக வட இந்திய செய்தி நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன.